என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இனியவர்களே, இந்த காலத்தில் இருப்பதிலே ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு பணி எதுன்னாக்கா ஆசிரியர் பணி தான். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னைக்கு மாணவனை ஆசிரியர் அடிக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அன்றைக்கிலிருந்து ஆசிரியர் பாடு பெரும்பாடு திண்டாட்டம்தான், தினசரி திண்டாட்டம்தான். ஒரு முறை ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டே இருந்தார். அப்போ நடத்திகிட்டே இருக்கும்போது மாணவர்களுக்கு நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் சொல்லித்தரலாம் அப்படின்னு நினச்சிட்டு, நான் நாளைக்கு அறிவியல் பாடம் நடத்துவேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒரு பையன் சொன்னான், எங்கள் போதாத காலம் சார் என்று சொன்னான். அப்படி இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் திங்கக்கிழமை அன்னைக்கு அம்மாவுக்கும் அவங்க பையனுக்கும் உரையாடல் நடக்குது. என்ன உரையாடல்னாக்கா, அவங்க அம்மா எழுப்புறா, எழுந்துட்டா குழந்தை, காலேஜுக்கு நேரமாகுது, இன்றைக்கி மண்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையன் எழுந்தான், என்னால் போக முடியாதுமா, 2 காரணம் இருக்குது. என்ன 2 காரணம்னாக்கா, ஒன்று, அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு யாருக்குமே என்னை பிடிக்கல, மாணவர்களுக்கு மட்டுமில்ல ஆசிரியர்களுக்கும் என்னை பிடிக்கவே இல்லை, நான் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டோம். அப்புறம் அவங்க அம்மா திருப்பியும் எழுப்புனாங்க. எழுப்பிட்டு, நீ கல்லூரிக்கு போகிறதுக்கு நான் 2 காரணம் சொல்கிறேன் அப்படின்னா. என்னவென்றால், ஒன்று, உனக்கு 54 வயசாச்சு, 2வது நீ தான் அந்த கல்லூரிக்கு பிரின்சிபால், அதனால் இந்த 2 காரணத்தால் நீ கட்டாயம் கல்லூரிக்கு போயாகணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி இருக்கிறது. மாணவர்களை பார்த்தால் அச்சம், யாரை பார்த்தாலும் அச்சம். அவர்களுக்கு எப்படி பாடம் சொல்லித்தரது? அதனால் பாடம் சொல்லித்தருவது என்பது மிகப்பெரிய கலையாக இருக்கிறது. இந்த பாடத்தை விலங்குகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. நம்ம சுவாமிஜிக்கு குரங்குகள் பாடம் சொல்லி கொடுத்தது. யாருக்கு? உலக குருவுக்கு குரங்கு கூட்டம் பாடம் சொல்லி கொடுத்ததா? எப்படி சுவாரஸ்யமாக இருக்குதா? அந்த கதை சுறுசுறுப்பாக கூட இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னாக்கா கைண்ட்லி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். சுவாமி விவேகானந்தர் இதை தன்னுடைய ஞானதீபம் அப்படின்ற புஸ்தகத்திலே இதை சொல்லியிருக்கார். சுவாமி ஒரு முறை காஷ்மீர் பள்ளத்தாக்கில் போயிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு குரங்கு கூட்டம் அவரை துரத்த தொடங்கியது. சுவாமிஜிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஓட ஆரம்பித்தார். அந்த குரங்குகளை துரத்த ஆரம்பித்தது. காஷ்மீர் குரங்குகள் ரொம்ப ரொம்ப மூர்க்கத்தனமானவை, பயங்கரமானவை. காஷ்மீர் குரங்குகள் காஞ்சிபுரம் குரங்குகளோட மூர்க்கத்தனம் வாய்ந்தவை. அப்படி அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, ஓடாதே நில் அப்படின்னு. அந்த குரல் கேட்ட உடனே சுவாமிஜி நின்னார், திரும்பி பார்த்தார், அந்த குரங்குகளை பார்த்தார், குரங்குகளை அவரை பார்த்தது. சுவாமிஜி அந்த குரங்குகளை நோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். அந்த குரங்குகள் நின்றன. அப்புறம் மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்குது. அதன் பிறகு ஓடிவிட்டார். சுவாமிஜி ஞான தீபத்தில் குறிப்பிடுகிறார், நண்பர்களே, உங்களையும் தினசரி குரங்குகள் துரத்தி கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே நம்மை பிரச்சனைகள் என்கின்ற குரங்குகள் துரத்தி கொண்டே இருக்கின்றன. நாம் அந்த பிரச்சனைகளை கண்டு பயந்தால் அந்த குரங்குகள், அந்த பிரச்சனைகள் நம் மீது ஏறி அமர்ந்து கொண்டு நம்மை கொன்றுவிடும். எனவே பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சவால், ஏதாவது ஒரு தொந்தரவு வந்ததுனாக்கா அதை எதிர்த்து நில்லுங்கள். 2 சூழ்நிலைகள் வரும். ஒன்று ஃபைட், இன்னொன்று ஃப்ளைட். ஃபைட் என்றால் நேருக்கு நேர் அதை சந்திப்பது, ஃப்ளைட் என்றால் ஓடிவிடுவது. அந்த சூழ்நிலையிலே அதை நோக்கி சண்டையிடுங்கள், உங்கள் போராட்ட குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்கின்ற இந்த மாபெரும் உண்மையை எனக்கு அந்த குரங்குகள் சொல்லி கொடுத்தன என்று சொன்னாராம் சுவாமி விவேகானந்தர். எனவே அந்த உலக குருவுக்கே
பாடம் சொல்லி தந்தவை ஒரு குரங்கு கூட்டம், ஆஞ்சநேயர்கள் கூட்டம் என்று சொன்னால் நமக்கு அது வியப்பாக இருக்கிறது அல்லவா? இது மட்டும் இல்லை, இன்னொரு சற்றே வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு புலி வேடனை துரத்துது. வேடன் ஓடி வந்தான், பயந்தான், இங்கேயும் அங்கேயும் பார்த்தான், தப்பிப்பதற்கு இடம் இல்லை. எனவே ஒரு மிகப்பெரிய மரம் இருந்தது, அந்த மரத்து மேலே ஏறிட்டான். மரத்து மேலே ஏறி நடு மரத்துக்கு போயிட்டான். புலி கீழே படுத்துது. நீ எப்படியா இருந்தாலும் கீழே இறங்கி தானே வரணும், அப்போ நான் உன்னை சுவாகா பண்ணிடுறேன் அப்படின்னு புலி சொல்லிட்டான். இந்த வேடன் மரத்து மேலே ஏறிக்கொண்டே இருந்தவன் மேலே பார்த்தாக்கா அடுத்த கிளையில் ஒரு பெரிய கரடி அமர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த புலி அங்கிருந்து சொல்லிட்டான், அந்த வேடன் வந்திருக்கா, அவனை பிடிச்சி தள்ளிடு அப்படின்னு. இந்த வேடன் பதறி போய் அந்த கரடியிடம் வணங்கினான். நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன், உன்னை அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டான். அது கரடி சொல்லிட்டு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு புலியை பார்த்து சொல்லிட்டு, அவன் என் வீட்டிற்கு வந்து விட்டான், என்னுடைய விருந்தாளி அடைக்கலம் கேட்டு இருக்கிறான், எனவே நான் அவனை பிடித்து தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலி மீண்டும் ஒரு தடவை சொல்லிட்டு, அவன்தான் நம்ம ஒரு வேடன், அவன் என்றைக்காக இருந்தாலும் உன்னையோ என்னையோ வலை போட்டு பிடிச்சிடுவான், எனவே அவன் உயிரோடு இருப்பது மிகவும் ஆபத்து அப்படின்னு அந்த புலி சொல்லிட்டான். அதுக்கு கரடி அதனுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து விட்டது. அப்படியே ஆச்சு. இரவு வந்தது. இரவு வந்த உடனே அனைவருக்கும் தூக்கம் வந்தது. அப்போது அந்த கரடி சொல்லிட்டான், நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் தூங்கினோம்னாக்கா கீழே விழுந்துருவோம், புலி நம்ம அடிச்சுட்டு போயிடும், எனவே ராத்திரி முதல்ல நீ தூங்கு, என்னுடைய மடியில் நீ படுத்துட்டு தூங்கு, நான் உன்னை வச்சுருக்கேன், அப்புறம் நீ தூங்கி எழுந்த பிறகு உன்னுடைய மடியில் நான் படுத்துக்கிறேன், பொழுது விடிஞ்சால் 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு தான். வேடனுக்கு இது சரியாக பட்டுது. எனவே அந்த கரடியினுடைய மடியில் படுத்துக்கொண்டு தூங்கினா. ராத்திரி 1, 2 ஆச்சு. அதன் பிறகு வேடனுக்கு விழிப்பு வந்தது. அப்புறம் கரடியை விழிப்பு வந்தது. இதற்கு இடையில் புலி கரடிக்கு மீண்டும் ஆசை காட்டியது. இப்போ அவன் தூங்கிட்டே இருக்கான், பிடிச்சி தள்ளிட்டு நான் அவனை சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு. கரடி மறுத்து விட்டது. மீண்டும் தர்மம், என்னுடைய தர்மத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சான் கரடி. அதன் பிறகு அந்த வேடன் எழுந்தான். கரடி அவனுடைய மடியில் படுத்து உறங்கியது. கீழே இருந்த புலி அவனுக்கு சபலம் காட்டியது. எனக்கு தேவை ஒரு இறை, அது நீயாக இருந்தான்னா கரடியாக இருந்தால் என்ன, கரடி நல்லா தூங்குது, அது பிடிச்சி நீ கீழே தள்ளிட்டினாக்கா நான் கரடியை சாப்பிட்டு போயிடுவேன், நீ தப்பிக்கலாம் அப்படின்றது. வேடன் மனிதன் தானே, அவன் என்ன பண்ணான்னாக்கா உடனே கரடியை பிடிச்சி கீழே தள்ளிட்டான். கரடி தொப்புன்னு அந்த மரத்து மேலே இருந்து விழுந்தது. ஆனால் அதற்கு இருக்கிற இயல்பான லாகத்தால், பயிற்சிகளால் நான் இடையிலேயே ஒரு கிளையை பிடித்து கொண்டு தொங்கியது. பிறகு மரத்து மேலே ஏறிடுது. வேடனை நோக்கி வர ஆரம்பிச்சது. இப்போது அந்த புலி போட்டு கொடுக்குது. பார்த்தியா, நான் சொன்னேன், நீ நம்பலை, இந்த வேடனை இனிமேலும் விடாத, நீ அவனை பிடிச்சி தள்ளு அப்படின்னு தான். வேடனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கரடி நம்மை கட்டாயம் கீழே பிடிச்சி தள்ளிடும் அப்படின்னு பயந்து நடுங்கினானா. அப்போது கரடி சொல்லிட்டான், கவலைப்படாத, நீ உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலைனா கூட என்னுடைய அடைக்கலம் தந்த வாக்குறுதியை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரடி அவனை காப்பாற்றியது. பொழுது விடிஞ்சு 3 பேரும் 3 திசையில் போயிட்டாங்க. இது ஒரு வகையான பாடம். ஆக குரங்குகள் சுவாமிஜிக்கு சொல்லி கொடுத்த பாடம் அது ஒன்று. இது கரடி கரடியின் வாயிலாக நாம் எத்தனை நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லி தராங்க. எனவே நாம் இதிலே கரடியை போல இருக்க போகிறோமோ, வேடனை போல இருக்க போகிறோமோ, அல்லது குரங்குகளை பார்த்து கற்றுக்கொண்ட உலக குரு சுவாமி விவேகானந்தர் மாதிரி இருக்க போகிறோமோ என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், அது மிகுந்த விழிப்போடு இருந்தால் நம்மை சுற்றிலும் பல கதைகள் நடக்கின்றன. அந்த ஒரு கதையிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். எனவே கற்றுக் கொடுப்பது
விலங்கா மனிதனா வேடனா என்று எதுவும் இல்லை, அப்போது நடக்கிற நிகழ்ச்சிகள் தான். உண்மையிலே உங்களோட ஒன்று சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வகுப்பில் ஆசிரியர் கேட்டார், டேய் மாறுவேட போட்டிக்கு எல்லாருமே போனீங்களே, வழக்கப்படி நம்ம சாமிநாதன் தானே ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை கேட்டார். சாமிநாதன் ஜெயிக்கலை சார் இந்த வாட்டி, அவனுக்கு 2ஆம் பரிசு தான் கிடச்சிது அப்படின்னு. ஏண்டா எந்த மாறுவேட போட்டியிலையும் வந்து அவன் தானே முதல் பரிசு வாங்குவான், நேற்று என்ன மாறுவேட போட்டி நடந்தது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மாணவர்கள்லாம் சொன்னாங்களாம், நேற்று ஆஞ்சநேயர் வேஷம், ஏன் சாமிநாதன் மேக்கப்லாம் போட்டுட்டு தானே போனான், சுவாமிநாதன் மேக்கப்லாம் போட்டுன்னு போனான் சார், ஆனால் அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு புது பையன் வந்திருக்கான், அவன் மேக்கப் போடாதவே அப்படியே போனான், அவன் முகத்தை பார்த்தா அப்படியே ஆஞ்சநேயர் மாதிரி இருந்தது, எனவே அவனுக்கு முதல் பரிசு கிடைச்சிடுச்சு, சாமிநாதனுக்கு கிடைக்கவில்லை என்று மாணவர்கள் சொன்னார்களாம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கதை. நன்றி, வணக்கம்.